ஹலோ ஹாய்ங்க. நான் தான் உங்க நந்தினி. ரொம்ப நாள் அப்புறம் நம்ம சேனலில் வீடியோ போடுறேன். அ ஏன்னா யூகேக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் மெஷின் வாங்கி மறுபடியும் ஸ்டிச் பண்ணுற வீடியோஸ் கண்டென்ட்ஸ் எடுக்க முடியல. இப்போது அப்பப்போ குக்கிங் விலாக்ஸ் அண்ட் வீடியோஸ் ஸ்டிச்சிங் ரிலேட்டடாக 2மே கம்பைன் பண்ணி வரப்போகுது. இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு ஈவினிங் ஒரு இப்போ டைம் வந்து 7:30ங்க. இதுக்கு முன்னாடி நம்ம காமிச்சது அது ஈவினிங் 7:30. பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. சரி இன்றைக்கி குக் பண்ணுறது அப்படியே வீடியோ எடுத்து அப்படி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு தான் போட்டுட்ருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி விலாகிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என்ன முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன விலாக் மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் எப்படி ஸ்டிச்சிங் வீடியோஸ்க்கெல்லாம் சப்போர்ட் கொடுத்துட்ருந்தீங்களோ அதே மாதிரி இதுக்கும் கொடுங்க. ஸ்டிச்சிங் வீடியோஸும் வந்து அப்பப்போ வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி குக்கிங் விலாக்ஸு உங்களுக்கு ஏதாவது ரெசிபீஸ் வேணும் அந்த மாதிரினாலுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபீஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறேன். கிச்சன் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். எல்லார் கிச்சனும் அப்படி தான் இருக்கும். விலாக் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாமே நீட் பண்ணி அப்படி வந்து எனக்கு பண்ண தெரியாது. நான் எப்பயும் எப்படி கிச்சன் வச்சுருப்பேன் அந்த மாதிரி தான் நான் ஷூட் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு எதார்த்தமான ஒரு கிச்சன், என்ன ஒரு யூகேலேருந்து ஒரு கிச்சன் அவ்வளோதான். நம்ம ஊரில் நம்ம எப்படி வந்துட்டு நம்ம எல்லாம் செய்வோம் அதே மாதிரி குக்கிங், அதே மாதிரி ரெசிபீஸ் எல்லாமே அதே தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளேஸ் மட்டும் வேறேன்னு வச்சுக்கோங்களேன். ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து கேபேஜ் இருந்தது. சரி அதை வந்துட்டு அப்படியே பொரியல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் அதை செஞ்சிட்ருக்கேன். எனக்கு இருக்கிறதுலே பெரிய வேலை இந்த கேபேஜ் கட் பண்ணுறது தான். இதுக்கு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்தால் வந்துட்டு சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கன்டென்ட்ஸ்லாம் இன்னும் வேணும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்து போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் என்னோட வியூவில் வந்து இங்கே யூகே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். அடுத்தது தக்காளி தான் வந்துட்டு கேப்சிகம் போட்டு வந்துட்டு செய்யலாம் அப்படின்னு வந்து இருக்கேன். ஒரு கடையல் மாதிரி வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு. என்னடா தண்ணி புகை வருதுன்னு பார்க்காதீங்க. இங்கே டேப் வாட்டரில் வந்துட்டு சுடு தண்ணியும் வரும், வந்து கோல்ட் வாட்டரும் வரும். அந்த சுடு தண்ணி தான் கொஞ்சம் லைட்டாக வந்துருச்சு. அதனால பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேபேஜுக்கு போட்டது போக மீதி ஒரு ஹாஃப் வெங்காயம் இருந்தது. அந்த ஹாஃப் வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கிறேன் இதுக்கு. எனக்கு எப்பயுமே வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி போட தாங்க பிடிக்கும். ஒரு சிலர் வந்து சரி ஏதோ ஒன்று அப்படின்னு செஞ்சு போட்டுருவாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அந்த வெஜிடபிள்ஸ் அந்த ஃபைனாக சாப் பண்ணி அப்படியே வந்து பொறுமையாக வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு ஹாப்பினஸ் அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. அப்பப்போ நான் இனிமேல் வெளியே போகிறது, இங்கே எப்படி இருக்குது நேச்சர், அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். இன்னும் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஜஸ்ட் ஒரு விமன் வந்து ஒரு ஹோம் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 சிம்பிளான விஷயம் இல்லை. அதுவும் ஒர்க்கிங் விமனாக இருந்தீங்கன்னா ஒர்க் பார்த்துட்டு ஹோம் பார்க்குறது அவ்வளோ வந்துட்டு ஒரு கஷ்டமான வேலை. எல்லாரும் அம்மா வீட்டில் நல்லா ஜாலியாக இருந்திருப்போம். ஆனால் நம்ம கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்மளோட டோட்டல் சேஞ்ச் நடக்கும். அது நம்மளே ஆச்சரியப்படுவோம். ச்சே நம்ம அம்மாவுக்கு நம்மளாம் ஹெல்ப் பண்ணலையே அப்படின்னு. என்ன கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளும் நம்ம அம்மாவை வந்துட்டு உட்கார வச்சு எல்லாமே செஞ்சு கொடுக்கணும். அவ்வளோதாங்க வந்துட்டு இன்றைக்கி எல்லாமே இந்த தக்காளி கடையில் ரெடி பண்ணிட்டேன். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. முட்டைக்கோஸ் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. ரசம் ஆல்ரெடி வச்சது இருந்துச்சு. இன்றைக்கி டின்னர் அவ்வளோதான். தேங்க் யூ.